கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக வழக்கறிஞர் காயில் அகமது சாயிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய அந்த கட்டாய கல்வி நிதியை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி நீதியரசர்கள் ஜி.ஆர். சுவாமிநாதன், நீதியரசர் லட்சுமி நாராயணன் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த சம்பவம் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த காலங்கள்ல ஆளுநர் விவகாரத்துல தமிழ்நாடு அரசு செய்த அந்த மேல்முறையீட்டுக்கு தடை போட்டிருந்த நீதிமன்றம் தற்போது இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வழங்கினது பல்வேறு நபர்களும் பாராட்டிட்டு வராங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஜவஹர்லால் நேரு தான் காரணம்னு பாக்குறேன். ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போதும் எல்லாத்துக்கும் காரணம் ஜவஹர்லால் நேரு தான். ஜவஹர்லால் நேரு தான் பழி சுமத்துவாரு. ஜவஹர்லால் நேரு அவர்கள் நம்முடைய இந்தியாங்கிற நாட்டை உருவாக்கிய சிற்பிகளில் மிக முக்கியமானவர். எப்படி காந்தியடிகளோ, எப்படி புரட்சியாளர் அம்பேத்கரோ, எப்படி கண்ணிய தமிழர் காகிதம் போனவர்கள்லாம் களமாடினார்களோ, அது போன்று நம்முடைய ஐயா ஜவஹர்லால் நேரு அவர்கள் மிகப்பெரிய பங்காற்றினார். ஆனா ஒவ்வொரு கல்வி வளர்ச்சியில அன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்வி கிடையாது, ஒரு குண்டூசி கூட கிடையாது ஒரு நாட்டுல 1947ல. ஒவ்வொரு 5 ஆண்டு கால திட்டத்துல தான் புரட்சி ஏற்படுத்தி பசுமை புரட்சி, கல்வி புரட்சி எல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த வழியில தான் 2009ல ஏன்னா அந்த தீர்ப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதுக்காக சொல்றேன். சும்மா எல்லாரும் வாத பிரதிவாதங்களை பேசிவிட்டு செல்வதாக இது அமையக்கூடாது என்பதற்காக நான் ஒரு முன்னுரையாக சொல்றேன். ரைட் டு எஜுகேஷனல் ஆக்ட் RTE 2009 டாக்டர் மன்மோகன் சிங் உடைய ஆட்சி காலத்துல நிறுவப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான திட்டம் இது. ஆக்சுவலா என்னன்னா 6 வயது முதல் 14 வயது இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வி வழங்கணும். இதற்கு தனியார் பள்ளியில படிக்க போனாங்கன்னா 25% அவங்களுக்கு இலவச கல்வி. அதற்கு ஒன்றிய சர்க்கார், மத்திய அரசு 60% அவங்க ஃபீஸை நாங்க ஏற்றுக்கொள்வோம். 40% அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல அந்தந்த மாநில அரசுகள் நீங்க என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டுங்கிற ஒரு புரட்சிகரமான திட்டம். அதனால பாத்தீங்கன்னா இந்தியாவில பள்ளிகளுடைய அந்த பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷன்ல நிறைய பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது. 2009 2016 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாணவர்களுடைய சேர்க்கையை பாத்தீங்கன்னா அவ்வளவு அதுக்கு நேஷனல் இண்டெக்ஸ் அன்னைக்கே சிதம்பரம் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசினார். இந்த புள்ளி விவரங்களை எடுத்து வைத்து பேசினாரு. இந்த திட்டம் 5 ஆண்டுக்குள்ள எப்படி இருக்குன்னு. அதுக்கல்ல 2G ஸ்பெக்ட்ரம்னு சொல்லி கொண்டு காங்கிரஸ் மிகப்பெரிய ஊழல் செய்து விட்டது. இந்த அண்ணா ஹசாரே மாதிரி ஒரு சங்கி எல்லாம் கொண்டு அந்த ஆட்சியை என்ன செஞ்சாங்க, இல்லாமல் ஆக்கி இன்னைக்கு 11 வருஷத்துல மோடி சர்க்கார் 11ஆம் ஆண்டு இன்றைக்கு RTE கேள்விக்குறியாங்க. ரைட் டு எஜுகேஷன், அதாவது கட்டாய கல்விங்கிற அந்த திட்டமே கேள்விக்குறியாகி கேலி பொருளாகி 2021 23 வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பைசா ஒரு பைசா தரவில்லை ஒன்றிய அரசு என்று வழக்கு தொடர அளவுக்கு நிலைமை மோசமாகிவிட்டது. இந்த ஆக்ட் சும்மா போற போக்குல காங்கிரஸ் கவர்மெண்ட் ஏற்றவில்லை. 2009ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகிள் 21A ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு 21(7)A அடிப்படையில தான் செய்யறாங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு அடிப்படை உரிமை, ரைட் டு எஜுகேஷன். இந்தியாவில பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண் குழந்தைகளுக்கும் கல்வி கற்பது அடிப்படை உரிமை என்ற அடிப்படையில் தான் இந்த சட்டத்தை ஏற்றினாங்க. இன்றைக்கு தனக்கு எதிராக இருக்கிறார்கள், எதிர்கட்சி அவையில இருக்கிறார்கள் என்பதற்காகவே தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் முகமாக 2021 22 23 ஒத்த பைசா கொடுக்கலாங்க. 25% வரக்கூடிய அந்த தனியார் இன்ஸ்டிடியூஷனா இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ஃபுல்லா இந்த DMK கவர்மெண்ட் தான் கொடுத்திருக்கு. எனவே இதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்குல வாத பிரதிவாதம் நடந்தது. முக்கியமான வாதங்கள் அரசு தரப்புல எடுத்து வைக்கப்பட்டது. அதுபோல ஒன்றிய சர்க்கார்ல இருந்து எடுத்து வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த பிறகு ஒரு தீர்க்கமான முடிவை நீதியரசர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதுதான் உங்க கேள்வியுடைய அந்த மைய கருத்து. அதற்கு முன்னால் RTI எப்படி உருவானது என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்ப அதை என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த RTI ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட 2018 2019 2020
மோடி கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா சமக்கிரக சிக்ஷா, வாயில நுழையாதுங்க, எல்லாம் சமஸ்கிருதம் இதுதான். இது சமஸ்க சிக்ஷான்னு வருவாங்க. சமக்கிரக சிக்ஷா அபிநயா. என்னடா சொல்ல வர்றீங்க? நாங்க சமக்ஷா தமிழ்நாடு சொக்ஷா வந்து சகிதா. என்னென்னமோ சொல்லுவாங்கன்னு வைங்களேன். நமக்கு சங்கீத ஹோட்டல் தான் தெரியும், சைவ ஹோட்டலு. வேற ஒரு ஹோட்டலு அந்த மாதிரியான சமஸ்கிருத வார்த்தையில போட்டு பண்றாங்க. அதுல என்ன இருக்கு? நாங்கள் வந்து சென்ட்ரலைஸ் பண்றோம் கல்விய. 2020 NEPன்னு பண்றோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு கொண்டு வருகிறோம். அந்த சமக்கிரக சிக்ஷா அபிநயாங்கிற திட்டத்துல தான் என்ன செஞ்சுட்டான், ஆர்டியும் சேர்த்து போட்டான். ரைட் டு எஜுகேஷனல் ஆக்ட் தனியா இருந்தத அதுக்குள்ள ஒரு உட்பிரிவா கொண்டு சேர்த்து, ஏன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துட்டுல, காங்கிரஸ் என்றாலே வந்து உங்களுக்கு இவரு தானே, ஜவஹர்லால் நேரு தானே. ஜவஹர்லால் நேரு ஏதாவது குறை சொல்லணும்ல, அதுக்காக வந்து இதை வந்து உள்ள கொண்டு போட்டு கணக்காடு புறக்கடாக்கி NEPல நீங்க சமக்கிரக சிக்ஷா அபிநயாக்கு நாங்க வந்து 3000 கோடி ஒதுக்கியிருக்கோம், 4000 கோடி ஒதுக்கியிருக்கோம், நீங்க அதுல கையெழுத்து விடணும். அப்ப சமக்கிரக சிக்ஷாவுக்கு அந்த திட்டத்துல என்ன இருக்கும்? NEPங்க திட்டம் சேர்ந்து இருக்கிறது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் இருக்கிறது. மும்மொழி கொள்கையும் அடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு பிரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல், ஹையர் செகண்டரியில பள்ளி கல்லூரிகளை இந்திய கட்டாய மொழியாக திணிக்கிறது. 3வது மொழியா இந்திய ஆக்குன்னு சொல்லுது. அப்ப நாங்க கையெழுத்து போட மாட்டோம்னு எந்த எந்த மாநிலம்லாம் சொல்லிக்கிறதோ அவங்க நிதியை நிப்பாட்டு. RTI ரைட் டு எஜுகேஷனுடைய நிதியை சேர்த்து நிப்பாட்டு. எவ்வளவு பெரிய சூழ்ச்சமயம் என்று பாருங்க. கேரளாக்கு இதே கதை தான், வெஸ்ட் பெங்கால்ல இதே கதை தான், தமிழ்நாட்டுக்கு இதே. ஏன் கேரளால வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வரும், அல்லது வந்து கவர்மெண்ட் CPI கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் ஆகுது. தமிழ்நாட்டுல வந்து திமுக, அது போல அங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி, 3மே எதிர்கட்சி. அவங்கள நசுக்கு, அவங்கள கட்டாயமா இந்திய திணிக்க வை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்தி இன்றைக்கு கோர்ட்ல வந்திருக்கிறது. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை நீதியரசர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதுதான் அந்த RTI உடைய பின்புலம். இதை நீங்க புரிஞ்சு கொண்டோம்னா நம்ம அதுக்கு பிறகு வந்து கோர்ட்டு நடவடிக்கை என்னங்கிற பேசுறதா புரியுது, ஈஸியா இருக்குன்னு நான் என்ன செய்யறேன், ஒரு முன் வந்து விரிவுரையா நான் சொல்லிக்கிட்டேன். இதுல வந்து பாஜக தரப்புல வாதிட்டவங்க வந்து தேசிய கல்விக் கொள்கையில வந்து தமிழ்நாடு அரசு வந்து கையெழுத்து போட மாட்டாங்க, அதனாலதான் இந்த மாதிரியான சிக்கல்லாம் ஏற்படுன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. நம்ம 2 தரப்பு வாதத்தையும் சாட்டா சொல்லிடுறேன். அதாவது நம்ம தமிழ்நாடு தரப்புக்கு ஆஜரான வழக்கறிஞர் ரவீந்திரன் அவர் என்ன குற்றச்சாட்டை வைத்தாருன்னா, கட்டாய கல்வி சட்டத்தின்படி, RTI ஆக்டின் படி தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு இதுவரை வழங்கவில்லை. கடந்த 2021 to 23 வரை ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காத நிலையிலும், நோட் த பாயிண்ட், ஒரு பைசா தரல நிலையிலும் தமிழக அரசு தனது பங்களிப்பு நிதியை கொண்டு சமாளித்தது. தற்போது சமக்கிரக சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்க உத்தரவிட கோரி தமிழக அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதை பதிவு செய்யறார். அதற்கு வந்து ஒன்றிய அரசு பிஜேபி தரப்புல வந்து ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல், கூடுதல் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் அவரு ARL சுந்தரேசன் அவர் என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து என்ன செய்யலையா, தமிழக அரசு கையெழுத்திடவில்லை என்பதால் கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டுக்கான தொகை ஒதுக்கப்படவில்லை. புரியுதா உங்களுக்கு? நீங்க சமக்கிரக சிக்ஷால வந்து நீங்க என்ன பண்றீங்க, நீங்க மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க வந்து கையெழுத்து போடலையே, நீங்க இந்திய வந்து கட்டாய படமாக்கும் நீ சொல்லலையே, நீங்க அது உடன்படலையே, எனவே நாங்க RTIக்கு சேர்த்து தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வாதம் வைத்தார்கள். இந்த வாதத்தை பிரித்தறிந்து அந்த நீதி அரசர்கள் வந்து நம்ம தெளிவா விளக்குனாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்லயே வந்து நம்ம தெளிவா இருக்குதுங்க. மத்திய ஒன்றிய அரசுக்கு, பாஜக அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான், ஒரு மண்டையில கொட்டு வச்ச மாதிரி தான் அது இருக்குது. குறிப்பா இந்த வழக்குல அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க சார் நீதியரசர்? ஆக்சுவலா வந்து நீதியரசர்கள் இந்த வழக்கில வந்து நீதியரசர்களாக வீட்டிருந்த GR சுவாமிநாதன் ஐயா அவர்களும் V லட்சுமி நாராயணன் அவர்களும் வந்து நேற்று ஒரு ஆர்டரை பிறப்பிச்சிருக்காங்க, உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதுல மிக தெளிவா வந்து நிறைய ஃப்ரேம் பண்ணாங்க. அதை அப்படியே நான் வந்து ஒன்று விடாமல் வாசித்து காட்டுகிறேன். என்ன சொல்றாங்கன்னா, கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் நோக்கமே அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான கல்வி தடையின்றி சென்றடைய வேண்டும் என்பதுதான்.
காங்கிரஸ் கவர்மெண்ட் சூப்பரா பண்ணிருக்கு. 2009 சிறப்பான மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லாம சொல்றாங்க. எனவே கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதியை ஒதுக்கி மத்திய அரசு தனது கடமையை நிறைவேற்ற வேண்டும். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமுல்படுத்தும் பொறுப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு உள்ளது. கட்டாயம் நீ செயல்படுத்தணும். இது உங்களுடைய பொறுப்பு. உங்க பொறுப்பையும் கடமையும் தவறி இருக்கிறீங்க. இப்படி சொல்லியிருக்கணும். ஜி.ஆர்.எஸ். சுவாமிநாதன் ஐயா இந்த வாசங்களை விட்டுட்டு சொல்றாரு. நீங்கள் செய்யாதது தப்புன்னு சொல்லியிருக்கணும் ஓப்பனா. உங்க கடமை தான். உங்க உரிமை இருக்கு. இப்படி சொல்லியிருக்கிறார். சரி, ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கிறார். நம்ம நீதி அரசை குறை சொல்ல விரும்பவில்லை. கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியை தேசிய கல்விக் கொள்கை மற்றும் சமக்கிர சிக்ஷா திட்டத்துடன் இணைக்க எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா ஆர்டி தனி ஆக்ட் நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே நடைமுறையில இருக்குது. நீங்க புதிய ஸ்கீம் கொண்டு அதுக்குள்ள இதை கொண்டு போட்டுட்டு நீங்க இதுல கையெழுத்து போடல, மும்மொழி கொள்கையில கையெழுத்து போடவில்லை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கையெழுத்து போடல, அதனால நான் இதுக்கு நீதி தர மாட்டேங்கிறது எந்த இடத்துல பொருந்தும் அப்படிங்கிறது தெளிவா கேட்டிருக்காப்ல. எனவே திட்டத்தை இணைச்சு எந்த அவசியமும் இல்லை. சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் மாநில அரசு வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் அது தொடர்பாக எந்த உத்தரவையும் நாங்கள் என்ன செய்யல, பிறப்பிக்கவில்லை. அந்த சுப்ரீம் கோர்ட் மேட்டர்ல நாங்க எந்த உத்தரவு பிறப்பிக்கல. ஆனால் 2024-25 நடப்பு கல்வியாண்டுல நிதியாண்டில் சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு 3586 கோடி ஒதுக்கப்பட வேண்டும். 3586 கோடி ஒதுக்கப்பட வேண்டும். இதில் மத்திய அரசு, ஒன்றிய பாஜக அரசின் பங்களிப்பு 2151 கோடி. சரியா? தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓப்பனாவே சொல்றாருல கல்வி அமைச்சர், நீங்க இந்திய பாடமா ஏத்துக்கிறீங்க, நான் தருவேன்டாரு. அது பெரிய வழக்குல இருக்கிறது. அதுல இதில் மத்திய அரசின் பங்களிப்பு 2155 கோடி. இதில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வழங்க வேண்டியது 200 கோடி தான். ஆர்டியில 2024-25க்கு வெறும் 200 கோடி தான். எனவே இந்த 200 கோடியை ஒதுக்கி கொடுப்பதில் மத்திய அரசுக்கு எந்த சிக்கலும் இருக்காது. என்னப்பா இதுல பிரச்சனை? அது கேஸ் நடந்துகிட்டு இருக்கட்டும், ஆர்டிஏ நிப்பாட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுபோல் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியை சமக்கிர சிக்ஷா திட்டத்தில் இருந்து நீக்குவது குறித்தும் மத்திய அரசு பரிசீலித்து கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய உரிய நிதியை சட்ட ரீதியாக ஒதுக்க வேண்டும். ஏற்கனவே அமல்ல இருந்த திட்டம், ஏற்கனவே அமல்ல இருக்கக்கூடிய சட்டத்தை நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஒரு திட்டத்துக்குள்ள உள்ள சொருவிக்கிட்டு இதனாலதான் நீங்க இதற்கு சைன் பண்ணல அப்படிங்கிறது தப்பு. அதை நீங்க நீக்குங்க, ஆர்டிஐ தனியா வைங்க அப்படின்னு சொல்றாங்க. வழங்க வேண்டும். இந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ளபடி உரிய காலக்கெடுவுக்குள் அந்த தொகையை தமிழக அரசுக்கு 25% இடஒதுக்கீட்டுக்கான தனியார் பள்ளிகளுக்கு எந்தவித பாரபட்சமும் காட்டாமல், எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, பாரபட்சமும் காட்டாமல் பிரித்து வழங்க வேண்டும். அதுபோல மத்திய அரசிடமிருந்து நிதி கிடைக்கவில்லை என கூறி காலம் தாழ்த்தாமல் சட்ட ரீதியாக தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய நிதியை உரிய காலக்கெடுவுக்கு தமிழக அரசு வழங்கணும். அந்த நீதி உடனே நீங்களும் வழங்கிறீங்கன்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு அந்த நீதி அரசர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய சாராம்சம். ஆக மொத்தத்துல இது முழுக்க பாஜக அரசு தமிழக அரசை வஞ்சிக்கிறது. PM ஸ்ரீ ஃபண்டை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த ஃபண்டு மட்டும் இல்லைங்க, அதாவது தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டிய ஒக்கி புயல், கஜா புயல், எத்தனை புயல் வந்தது, எவ்வளவு வெள்ளக்காடாக காட்சி அளித்தது கடந்த வருடங்கள் எல்லாம். அதுலயே அம்மணி ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராம் ஜி 10 பைசா தரலையா நமக்கு. இன்றைக்கு இதுல கோயம்புத்தூர்லயும் மதுரையிலையும் ரொம்ப டார்கெட் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே. ஜெய் ஸ்ரீராம் போய் வெற்றிவேல் முருகா கோஷம் விண்ணை பிழைக்கிறதே. ஜெய் ஸ்ரீராம் பிள்ளை, ஜெய் ஸ்ரீ முருகா போல தெரியுது. போற போக்க பார்த்தா முருகன் கோயில் அங்க கட்டிடுவாங்க. ராமர் கோவில் பக்கத்துல ஒரு முருகன் கோயிலை கட்ட சொல்ல வேண்டியதான். நாமளும் போய் பார்க்கலாம்ல நம்ம முப்பாட்டன் முருகனை. அந்த லெவலுக்கு நீங்க இறங்கி எப்படியாவது ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணிடணும், தமிழ்நாட்டுல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிங்கிறது ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா இங்க வர்றாரு. கரடியா கட்டிட்டு இருக்குமா PM ஸ்ரீ ஃபண்ட்ல உள்ள 2151 கோடி ரூபாய் தாங்கன்னு கேட்கிறோம். கட்டாய கல்வி சட்டம் RTI 200 கோடியா தாங்கன்னு கேட்கிறோம்.
ஏற்கனவே வெள்ளத்துல மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட தென் தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியை தாங்கன்னு கேட்கிறோம், தரப்பதில்லை. அவ்வளவு ஏன் நம்முடைய மீனவர்கள் தினம் தினம் இலங்கையுடைய கடற்படையினால் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க, அவங்க வலையில பிடிக்கிட்டு போயிடுறாங்க, அவங்களுடைய படகுகளை சேதப்படுத்துறாங்க. இதை பத்தி பேச வருவாருன்னு பார்த்தானா வழக்கம் போல அதே கோஷம். 2024 தேர்தல் பிரச்சாரத்துல மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து வந்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகங்கிற கட்சியே தமிழ்நாட்டுல இருக்காது. ஸ்டாலின் கவர்மெண்ட் இல்லாம நம்ம ஆக்கிறோம் இப்படிலாம் பேசினாங்க. பேசின கையோட போயிட்டாங்க. 40க்கு 40 நாம சாத்தி அடிச்சு விட்டோம். இப்ப என்னன்னா அதே மாதிரி கோஷம். அங்க வந்துகிட்டு பாத்தீங்களா விட மாட்டோம். மதுரையை வந்து நாங்க வந்து ஸ்தம்பிக்க செய்வோம். கோயம்புத்தூர் எங்களுடைய இது இப்படிலாம் சொல்லிட்டு என்னமெல்லாமோ சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அமித்ஷா அவர்கள். ஆக உள்துறை அமைச்சர் அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணுவான்னு பார்த்தாங்கன்னா இருக்கிற பிரச்சனையை தூண்டி விட்டுட்டு போயிருக்கிறாரு. கண்ட மாதிரி உளறி என்னமெல்லாமோ சொல்லிவிட்டு போனார். நீங்களாம் பாத்தீங்க வைரலாச்சு. அப்ப இதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்த நிலையில்தான் இன்றைக்கு வந்து நேற்று நீதியரசர்கள் அந்த உயர் நீதிமன்றத்துல தீர்ப்பை சிறப்பான தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட்டாவது அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இருக்கக்கூடிய கட்டாய கல்வி திட்டத்துல வந்து தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வழங்குவாங்களா அல்ல இதுக்கு எதுவும் சாக்கு போக்கு சொல்லுவாங்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதி குறித்து பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார். நன்றி.